ஸ்லோகம் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இந்த வாய்ப்பை, இந்த பகவத்கீதையை எடுக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்த சுந்தர முராரி தாசா பிரபு அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சவயேவயம் மாயதா அத்ய யோகா பிரகோர்த்த புராதன பக்தோ ஆசிமேச சேதி ரஸ்யாம் ஹரேயத் உத்தமம். ஹரே கிருஷ்ணா. பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்துரைத்துள்ளேன். ஏனெனில் நீ எனது பக்தனும் நண்பனும் ஆனதால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பொருளுரை. பக்தன், அசுரன் என இரு வகையான மனிதர்கள் உள்ளனர். தனது பக்தன் என்ற காரணத்தால் இம்மாபெரும் விஞ்ஞானத்தை பெறுவதற்கு அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் பகவான். ஆனால் இந்த மாபெரும் விஞ்ஞான ரகசியத்தை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஞானத்தின் சிறந்த புத்தகமான இந்த பகவத்கீதையை பலர் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் சில பக்தர்கள் உரை எழுதப்பட்டவை, மற்றவை அசுரர்களால் உரை எழுதப்பட்டவை. பக்தர்களால் எழுதப்பட்ட உரைகள் உண்மையானவை, அசுரர்களால் எழுதப்பட்டவையோ சற்றும் உபயோகமற்றவை. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான். அர்ஜுனனின் அடிச்சுவட்டை பின்பற்றி எழுதப்படும் எந்த உரையும் இப்பெரும் விஞ்ஞான நூலுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி தொண்டாகும். ஆனால் அசுரர்களே பகவான் கிருஷ்ணரை உள்ளபடி ஏற்பதில்லை. மாறாக அவர்கள் கிருஷ்ணரை பற்றி கற்பனைகளை புனைத்து கீதையை படிக்கும் பொதுமக்களை கிருஷ்ணரது உபதேசத்தில் இருந்து வழி தவறி அழைத்து செல்கின்றனர். அத்தகைய தவறான பாதையை பற்றிய எச்சரிக்கையை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அர்ஜுனனிடமிருந்து வரும் சீட தொடரை பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தில் பயனடையலாம். ஹரே கிருஷ்ணா. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, பக்தன், அசுரன் ரெண்டு வகையில மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தன் அர்ஜுனன் இந்த விஞ்ஞானத்தை அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறாரு. மாபெரும் விஞ்ஞானத்தோட ரகசியம் அசுரர்களால நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. பக்தரால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த சிறந்த பக்தன் யாருன்றத அர்ஜுனன் பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறாரு. ஞானத்தின் சிறந்த புத்தகமான பகவத்கீதை நிறைய பேர் வெளியிட்டு இருக்காங்க. சில பக்தர்கள் உரை எழுதப்பட்டிருக்கு, மற்றவை அசுரர்களால் எழுதப்பட்டவை. அசுரர்கள் பொய்யா எழுதியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள் பிரபாதர் மாதிரி ஆச்சாரியார் பக்தர்கள் எழுதப்பட்டதான் நம்ம உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனர் பரமபுருஷ பகவானாக கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்கிறாரு. அர்ஜுனனோட வழியில தான் நம்ம எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பகவத்கீதை படிக்கிற மக்களை கிருஷ்ணரது உபதேசத்திலிருந்து பௌதிகவாதிகள் வழி தவறி கொண்டிருக்காங்க, வழி தவறி சென்றிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே அர்ஜுனரோட வழியை பின்பற்றணும்னு தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கங்க. பக்தோ அசிமே சதா சேர்த்து ரகசியம் நேர்த்தவன். என்னுடைய பக்தனாவும் இருக்கும், என்னுடைய நண்பனாவும் இருக்கும். அப்பதான் பகவதியை புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால பெரிய பாலிட்டிஷியன், நான் எழுதுறதுலாம் பயங்கரமா எழுத எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, நான் இவ்வளவு பெரிய ஆளு, அதனால நான் எழுத பகவத்கீதை அப்படி எழுதினாலும் அது யூஸ் கிடையாது. ஓகே, அந்த பகவத்கீதை வாங்கி படிச்ச பிரயோஜனமே கிடையாது. ஒரு வேலைக்கும் ஒரு ஆளு. டாக்டருக்கே படிக்காத ஒருத்தர் நானும் மெடிசன் கொடுக்குறேன்னு சொல்லி கடையை திறந்தாருன்னா அது போய் வாங்கி சாப்பிடுவோம். நம்ம என்ன ஆகும்? நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அந்த மாதிரிதான் ஆன்மீகமே இல்லாத ஒருத்தர், ஒரு அரசியல்வாதி, அவர் பகவத்கீதை எழுதுறாரு. அந்த பகவத்கீதை வாங்கி படிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அதனால உண்மையிலே யார் கிருஷ்ணனுடைய நண்பர், யார் அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சாரியர்கள் தான். ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, நிம்பார்க்க சுவாமிகள், பிரபுபாதர், சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி வர்றவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான். ஓகே, அதனால அந்த மாதிரி வர ஒரு பரம்பரையில் உள்ள ஒருத்தர் தான் நம்ம என்ன பண்ணோம், ஆன்மீக குருவா தேர்ந்தெடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணாலும் சொல்லவே கூடாது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க,
பௌதிகமா பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட இருந்தார் ஒருத்தர். அவர் கூட பகவத்கீதைக்கு பொருள் எழுதினார். அவர் பேரு கிருஷ்ணா பேர் மாதிரி இருக்கும், ராதாகிருஷ்ணா. அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணா மாயாவாத பிலாசபி. ஆமா, அது தவறு. அவர் சொன்ன தவறு, நிறைய தவறு. பிரபாத் சொல்வாரு, இம்பர்சனல் கமெண்ட் சொல்றாருன்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா யாரு பகவத்கீதை எழுதிருக்கிறது உண்டுன்னா, யார் ஒருத்தர் பக்தரா இருக்காரோ அவரால் மட்டும்தான் முடியும். ஓகே, அவர் தான் உண்மையை பேச முடியும். மத்த எல்லாரும் என்ன பண்ண முடியாது, உண்மையை பேச முடியாது. இது மூணாவது படிக்கிறீங்கன்னா, எனது பக்தனும் நண்பனும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, ஆனா அசுரர்கள் எழுதப்பட்டதோ இல்ல வேற யாரோ எழுதுறதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அதனால பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா, பகவத்கீதையை உண்மையுள்ள புரிஞ்சுக்கணும்னா பகவானுடைய வழித்தோன்றல் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு அதிர்ஷ்டவசமா என்ன பண்ணிட்டோம், நம்ம பிரம்ம மத்த கௌடிய சம்பிரதாயத்துல வந்துட்டோம். ஓகே, இந்த சம்பிரதாயம் அருமையான சம்பிரதாயம். 4 சம்பிரதாயம் அருமையான சம்பிரதாயம். ராமானுஜர் சம்பிரதாயம், அப்புறம் ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், இதெல்லாம் அருமையான சம்பிரதாயம். இதுல சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த ராமானுஜ சம்பிரதாயம் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு இல்லையா. எல்லாம் அருமையான டிவோட். ஆசினி அவன் குடிச்சுக்கிட்டு விட்டுரு, அவன் கையில கொடுத்துரு, ஏன்னா மூக்கலை இருக்கு, அம்மா கையில கொடுத்துக்கலாம். சோ அதனால எல்லா சம்பிரதாயம் அருமையான சம்பிரதாயம். ஆனா என்ன பண்ணணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். எப்படிதான் கிருஷ்ணாட்ட ஃப்ரெண்டா முடியும்? நமக்கு இப்ப கிருஷ்ணாட்ட ஃப்ரெண்டா இருக்குமா இல்லையா? இல்ல, இன்னும் ஆகல, ஃப்ரெண்ட் ஆகல. பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஃப்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம ஹரிசியை வச்சிருந்தவா நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறோம். ஓகே, நம்ம அப்படி ஆகல. ஓகே, நம்ம இன்னும் தள்ளிதான் நிக்கிறோம் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணா நீ சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிக்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சுதான் நான் பண்ணுவேன் எல்லாத்தையும். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம சொன்ன உடனே ஏத்துக்கிற அளவுக்கு நமக்கு பக்கம் இல்லை ஆக்சுவலா. ஓகே, எப்பதான் ஏத்துப்போம், நம்ம முழுவதுமா சரணடைஞ்சாதான் ஏத்துப்போம். நமக்கு அந்த முழுவதுமா சரணடைறதுக்கு யாரு தடுக்கிறான்னா, நம்ம தான் தடுக்கிறோம். நமக்கு நிறைய அனந்தங்கள் இருக்கு. நம்ம பயப்படுறோம், கிருஷ்ணாட்ட போயிட்டு நம்ம சரணடைச்சிட்டோம்னா நம்மளுடைய சுதந்திரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு பயம் இருக்கு. ஓகே, முழுவதுமா கிருஷ்ணா சார்ந்து என்ன சொன்னா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா இஸ் ரெடி. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டா கிருஷ்ணா எத்தனை ஸ்டெப் எடுத்துப்பாரு, 10 ஸ்டெப் எடுத்து வச்சிருவாரு. கிருஷ்ணா நான் முழுவதும் சரணடைஞ்சிட்டேன், நான் நீ சொல்றதை கேட்கிறேன். அப்ப கிருஷ்ணா பேசாமலே இருக்கிறார். இது கரெக்டா தப்பா? இது தப்புதான். அப்ப என்ன அர்த்தம், நம்ம என்ன சரணடையில அர்த்தம். ஓகே, நம்ம ஆனா சொல்லிக்கிறேன் வெளியில, நான் கிருஷ்ணா ஃப்ரெண்டு தான். பட் we are close to that. Okay, ஃப்ரெண்டாவது க்ளோஸ் ஆகிட்டோம். Now we are ready to agree to follow all the instructions. ஆனாலும் என்ன பண்ண நம்மளால சாண்ட் பண்ணும்போது கிருஷ்ணன் நினைக்க முடியும். கிருஷ்ணன் சொல்ல என்ன நினைச்சு சாண்ட் பண்ணு சொல்றாரு, மண்மனா அபாமத் பக்தம். சாண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுது, நமக்கு எல்லா விதமான வருதா இல்லையா? ஏன் வருது? நாரதர் எண்ணெயை கொண்டு போகும்போது யாரோ மாத்தாச்சு சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்க இல்லையா? அது அவருக்கு ஃபுல்லா அது கவனம் இருக்கு. கரெக்டா, என்ன கீழே விழுந்துருக்கான்னு சொல்லிட்டு. நமக்கு சாண்டிங்ல அப்படி கவனமே இல்லையே. அப்படி கவனம் வந்துச்சான். எப்போ வந்ததுன்னா, ஒரு பக்தர் பிளைட்ல போறாரு. அந்த பிளைட் ஒரு மாதிரி ஜெர்க்காய் ஆக்சிடென்ட் ஆக போகுது சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப டக்குன்னு பயம் வருது. அப்ப அந்த சாண்ட் பண்றாரு. அந்த சாண்டிங் சூப்பரா வந்துச்சான். நம்ம இறங்க போறோம் அப்படின்ட்டு போய் சாண்ட் பண்றோம் இல்லையா, அந்த சாண்டிங் நல்லா இருக்கும். பயம் அந்த அந்த உண்மையான டைத்துல சாண்டிங் இல்ல. மற்ற நேரம் எங்க இருக்கு, நமக்கு நம்ம சௌரியமா இருக்கும், நம்ம என்ன காரியம் பண்ணலாம், என்னென்னமோ நடப்போறது இல்லையா. நம்ம உண்மையில நம்ம கிருஷ்ணாக்கு இடம் கொடுக்கல. நம்மளுடைய ஆனந்தங்களுக்கு தான் இடம் கொடுக்கணும். இறங்கல. யாரு காரணம்? நம்ம தான் காரணம். ஆனந்தங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்துருக்கோம். அனர்த்தங்கள்லாம் என்ன, காம குரோத லோகம், இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோம். அதுல ஆவெல்லாம் வருது. ஆனா கிருஷ்ணனுடைய நான் வரவே மாட்டேன். நல்லா பாருங்க, இந்த அனர்த்தங்களை முடிவு என்ன இருக்கும், நான் அப்படியாக்கும், நான் பண்றது கரெக்டு தான், நான் அப்படி நடந்ததுனால அது எல்லாம் சரியாக்கிட்டேன். இப்படி நம்மளுக்கு குளோரிஃபை பண்ற மாதிரி எல்லா வித அனர்த்தமே அதுதான். கிருஷ்ணரை குளோரிஃபை பண்றது ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டே இருக்கும், வாய் சொல்லிட்டே இருக்கும். ஆனா மனசுல என்ன இருக்கும், நீ அப்படி கரெக்டா போயிட்ட, அது எல்லாம் கரெக்டா இருந்தது. அப்படி வந்தாலுமே நீ அந்த கரெக்டா முடிச்சிட்ட. எல்லா விதையும் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, அனலைஸ் பண்ணி பாத்துக்க. கடைசியில நம்ம பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டிடும். சாண்டிங் படிக்கும் போது நான் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், அவங்க அப்படி பண்ணதுனால நான் இப்படி பண்ணிட்டேன், நீ பண்ணது கரெக்டா. இப்படி சாண்டிங் ஃபுல்லா போராட்டம் தான் நமக்கு. அதுதான் உண்மையான சாதனம். நான் சாண்டிங் பேக் எடுத்தவொடனே எனக்கு கிருஷ்ணர் மனசுல வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது போய் அப்படி ஒரு சீக்கிரம் வராது. அவ்வளவு கருவிகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
பௌதிக உலகத்துல நம்ம இருந்திருக்கோம், அகங்காரத்துல இருக்கிறோம், பாடி தான் நம்ம சொல்லி. அதனால ரொம்ப கஷ்டம். நம்ம மனசுல என்னவாலும் நினைச்சுக்கலாம், நான் ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கலாம். நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப கீழே இருக்கு. அது ஏத்துப்பாரு. நம்ம எல்லா ஸ்டாண்டிங் ஏத்துப்பாரு. ஆனா அது பெர்ஃபெக்ட் கிடையாது. பெர்ஃபெக்ட் ஆன வரையும் நமக்கு சோதனை உண்டு. அதனாலதான் எதுக்கு பிரபு எனக்கு இவ்வளவு கஷ்டம் வரும்னு கேட்கிறோம் இல்லையா, அது கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வந்து அந்த பிளைட் ஆடுது இல்ல, அப்ப எப்படி சேட் பண்ணாரு, அந்த மாதிரி கஷ்டம். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஒரே அழுத மாதிரி ஒரு சான்ஸ் கொடுப்பாரு கிருஷ்ணன். அந்த மாதிரி நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. எப்பதான் சான்ஸ் வரும், கஷ்டம் வரும்போது தான் சான்ஸ் வரும். தொண்டு வெளியே வர முடியாது, துண்டு கிடையாது, உள்ள இருந்தாலும் சேர்த்து. ரொம்ப பரிதாபம். அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் கொடுப்பார். ஓகே, அதெல்லாம் நல்லது, ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்புறம் நீங்க இன்னொரு ஒரு பாயிண்ட் இல்ல மரம் நேரம் சொல்லுங்க. ஒரே பாயிண்ட். அது இதுல ரெண்டு பகவான் வந்து இப்ப சொன்னீங்களே பிரபு, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பகவான் 10 ஸ்டெப் எடுத்து. மகாபாரதத்துல நம்ம பார்க்கணும், பகவான் 2 சான்ஸ் கொடுக்குறாரு 2 பேருக்குமே. துரியோதனனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, அர்ஜுனன் ஒரு சான்ஸ். அர்ஜுனன் வந்து எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி அது பகவானை தேர்ந்தெடுத்தாரு. அவர் பகவான் அர்ஜுனனுக்கே தேரோட்டியா வந்து பகவான். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.